வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பாருங்கள் 22/4/2025க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 21/4/2025க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்கு. உங்களுக்கு கெஸ்டிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும்பா. 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 1 மணி 6 மணி 8 மணி கேரளா அந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து கெஸ்டிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலிமா ரெஃபர் பண்ணுறேன். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள் நண்பா. ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. 3 டிஜிட் மட்டும்தான் நான் ரெஃபர் பண்ணுறது. அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கிங்க நண்பா. ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 7/2/4 1 மணிக்கு பார்த்திங்கன்னா 7/2/4க்கு பார்த்திங்கன்னா 7/2/4 3 நம்பருமே கிடச்சிருக்கு. 3 நம்பரும் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 7/2 சேர்த்து கொடுக்கல, 2/4 அப்படின்றத ஒரு செட்டில் கொடுத்துருக்கோம். அதாவது 4/2ன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7/4 நம்ம இதுலேயும் சேர்த்து கொடுக்கல. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு 2 செட்டும். நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கும்பா. ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. 4/7/2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது 7/2/4 7/2/4 அப்படின்றது ஒரு பாக்ஸாக நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வெற்றியை கிடச்சிருக்குன்பா. ஃபுல் பாக்ஸ் வெற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தது தான். அப்படி நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம முன்னாடி வீடியோ போட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்காச்சும் நம்மளுக்கு வெற்றி கொடுத்துட்ருந்தோம். ஃபுல் பாக்ஸு. இப்போ 2 நம்பரில் மிஸ் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி நம்மளுக்கு 1 மணியை பொறுத்த வரைக்கும் கிடச்சிருக்கு. ஒரு அற்புதமான வெற்றி. 4/7 இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 4/2 இதில் கனெக்ட் ஆகிருக்கு. 7/2 இதில் கனெக்ட் ஆகிருக்கு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. 2 பாக்ஸ் மட்டும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டில் மெயினாக பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. மெயினாக ஆல்போர்டும் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்கு. இன்றைக்கி 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. பாக்ஸும் ஆல்போர்டும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2 செட்லேயும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு 2 செட்லேயும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 1 மணிக்கு ஒரு அற்புதமான வெற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா 1/6/7 இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினிங் கிடைக்கலன்பா. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக மிஸ் ஆகிருக்குது 1/6/7க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 0/6/9 இந்த 0/6/9 பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஏ போர்டில் கிடைக்க வேண்டியது நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். இந்த 9/0 பார்த்திங்கன்னா நம்ம வந்து கணக்கு பண்ணியிருக்கோம். 9/0 பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 நம்பரும் சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி 9/0ன்னு கொடுத்துருக்கோம். 0/9ன்னு மாறி வந்திருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. இதை மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு 2 செட்டில் வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸில் பாருங்கள் 2/0/9 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 2 நம்பருக்கு பதிலாக ஒரு 6ஆம் நம்பர் கிடச்சிருந்தது அப்படின்னா இதுலேயும் ஒரு ஃபுல் பாக்ஸ் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாக்ஸில் எதுவும் கன்வெர்ட் ஆகலை, நம்ம வந்து கொடுக்கல. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் ஒரு பாக்ஸில் வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஏசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு பார்த்திங்கன்னா 0 வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. இன்றைக்கி 1 மணிக்கும் 8 மணிக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அற்புதமான வெற்றி, சூப்பரான வெற்றி கிடச்சிருக்குன்பா. அடுத்து பாருங்கள் 22/4/2025க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4/8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2/1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3/6. ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதை பாருங்கள் 4-3 4-6 8-2 8-3 8-6 2-3. ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 4-3 4-6. உங்களுக்கும் ஸ்ட்ராங்குன்னு பட்டதுனால மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4-2-3 4-2-6 4-1-3 4-1-6 8-2-3 8-1-6. ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 4-2-3 8-1-6 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா 3-6 மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 3ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா.
அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 8. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 4 5 4 7, 3 5 3 7, 5 6 5 8. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 3 5 4 7. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டதுன்னு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 5 6, 3 5 8, 3 7 6, 3 7 8, 4 5 6, 4 7 8. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 4 5 6, 4 7 8. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டதுனால ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 4 6. உங்களுக்கு 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 4ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்கன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 6. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 2 0 8 0 5 0, 2 9 8 9, 2 6. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2 0 8 0. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 5 0, 2 5 6, 2 9 0, 2 9 6, 8 5 0, 8 9 6. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2 5 0, 8 9 0. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டதுனால மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 8 2. 8 2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. நம்ம கெஸிங் எல்லாமே மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 8ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 3 ஷோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 3 3 6 6 4 4 2 2 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். 3 ஷோவும் சேர்த்து ஏதாச்சும் ஒரு ஷோவில் உங்களுக்கு ஸ்ட்ராங்னு பட்டதுனால எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.